எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் அன்பர்களே, உங்களை இந்த முக்கிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே கும்பராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு பாத் ஃபைண்டர் அல்லது ஒரு திசை, எந்த திசை உங்களுக்கு சிறப்பை அளிக்கும் என்பதை பற்றிய ஒரு பதிவாக இது அமையும் என்று மிக கவனத்தோடு கிரகங்களை ஆராய்ந்து வரக்கூடிய நாட்களிலே எது சிறப்பை தரும் என்பதை பற்றிய பதிவுதான் இது. கும்பராசி என்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து நான் தரக்கூடிய வீடியோக்கள் உங்களை ஒன்றடையும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். இந்த காமப்படு ஆனால் கர்வப்படாதே என்ற தலைப்பு. இந்த காமம் என்றால் என்ன? டிசையர் இஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி லைஃப். ஒரு ஏதேனும் ஒரு நோக்கம், ஏதேனும் ஒரு ஆசை, பாசம் இருந்தால்தான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும், தூய்மையாக இருக்கும். அதுல காமப்படு என்பது எக்ஸ்ட்ரீம் டிசையர், இதைத்தான் காமம் என்று சொல்லுவோம். இது பொதுவிலே ஒரு தவறான கண்ணோட்டத்திலே ஆண் பெண் விஷயத்திலே கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அதிலும் உண்மை இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாமல் ஒரு அதிகப்படியான ஆசை, காமத்தை எந்த ஒரு விஷயத்திலுமே தந்துவிடும். உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சீராக நடத்த வேண்டும், எப்படி சீராக வைத்திருக்க வேண்டும், அதை சீர்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்றால் கர்வப்படக்கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்துல பெருமை, தற்பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயத்துல சேவை மனப்பான்மையோடு இருந்தீர்கள் என்றால் 2026 வருடம் துவங்கி இப்போது நீங்கள் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசியிலேயே மூல திரிகோணம் அடையக்கூடியவர் 2ஆம் இடத்துல தன காரகன் நிலையிலே சென்று ராசிநாதன் இருக்கிறார். அப்படி என்றால் எப்படியாவது தனத்தை கையிலே தருவார். அந்த பணத்தை வராமல் செய்துவிடக்கூடாது. இதனால் உங்களுடைய கர்வம், தான் என்ற ஆதிக்க போக்கு, இந்த விஷயங்களின் காரணமாக அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் என்பது இருக்கவே கூடாது. உங்களுடைய ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த 2026 முழுக்க கேது 7ஆம் நிலையில இருப்பார். கேது 7ஆம் நிலையில இருப்பது என்பது கர்ம வினை பயனை உங்களுக்கு காட்டுவார். அதுவும் வாழ்க்கை துணை, உங்களோடு இணைந்து பிரிந்தவர்கள், இப்போது பிரிந்திருந்து இணையக்கூடியவர்கள், இப்படி அந்த உடன் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அந்த நிலைகளில், அதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு டிட்டாச்மெண்ட், ஒன்றாகவே இருந்தாலும் கூட ஒரு பிரிவு மனப்பான்மையை, அந்த மனநிலையை உங்களுக்கு தரும். ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்படியாவது ஒரு விஷயத்தை பற்றியே ஆக வேண்டும். ஒரு திருமண உறவு, அல்லது ஒரு சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை, அல்லது ஒரு பொன், பொருள், வைரம் இவற்றின் மீது அல்லது நிலத்தின் மீது விடாப்பிடியான ஆசை, அதிகப்படியான ஆசை, காமம். அதை எப்படியாவது அடைந்து விடுவதற்கான ஷார்ட் ரூட், குறுக்கு வழிகளை எல்லாம் பயன்படுத்த துவங்கினீர்கள் என்றால் இந்த காலகட்டம் என்பது வளர்ச்சிக்கான காலகட்டத்துல சிக்கலை தரும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். இதில் முக்கியமாக இந்த ராகு என்பவன் ராசியில இருப்பவன் சனி பகவான் போலத்தான் வேலை செய்வான். ஆனால் வேகமாக பலனை தந்து விடுவான். எந்த அளவிற்கு தவறாக நினைத்தோம் என்றால் அந்த தவறுக்கான தண்டனையும் உடனே தந்து விடுவான். எந்த அளவிற்கு ஆன்மீக சிந்தனையோடு, அதாவது டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அதோடு நீங்கள் இருக்கும்போது தானாகவே மெட்டீரியலிசம், பொருளை தானாகவே தந்து விடுவான். அதே சமயத்துல பொருளின் மீது அதிகப்படியான ஆசை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்போது அது உங்களிடமிருந்து கைவிட்டு போக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆகையினால் கடமையை செய்யுங்கள், உரிமைகள் தானாக வரும். அதாவது டிட்டாச்மெண்ட் என்பது ஒரு பற்று அற்ற நிலையிலிருந்து சேவை மனப்பான்மையோடு இருக்கும்போது வெற்றி. குறிப்பாக வாழ்க்கை துணையோடு ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு முரண்பட்ட நிலையை இது தரும். ஆகையினால் அப்படி இல்லாமல் உண்மை உள்ளன்போடு இருக்க வேண்டும். கர்ம வினை பயனினுடைய விஷயங்கள் தான் ஏதோ உங்களுடைய வாழ்க்கை துணை எது தவறு செய்து
அந்த தவறினால் நீங்கள் சிக்கலில் சிக்குவதோ அல்லது உங்களுடைய தவறினால் வாழ்க்கை துணை குடும்பத்தார் சிக்குவதோ இதிலெல்லாம் இருந்து வெளியே வந்துவிடக்கூடிய அமைப்பை பொறுமையா இருந்து பக்தி, அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன? இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்து தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் அது எந்த ஆன்மீகத்திலும் பலன் தராது. பூர்வ ஜென்ம வினை பயன் இந்த ஜென்மத்தோடு தொடர்பு இருக்கிறதா என்றால் வாழ்க்கையை வாழும்போது தெரியும் இந்த இரண்டும் எப்படி தொடர்பு இருக்கிறது என்று. ஏனென்றால் பூர்வ ஜென்மம் என்பது நீங்கள் பிறந்தது என்பது ஒரு தொடர் ஜென்மம் தான். அந்த தொடர்ச்சிக்கு இது மட்டும் நிச்சயம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒரு தாய் தந்தை, அந்த தாய் தந்தைக்கு ஒரு தாய் தந்தை என்று பூர்வ ஜென்ம பயன், அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் நன்றாக வாழ்ந்ததின் காரணமாக தான் இன்று இந்த வாழ்க்கை. ஆகையினால் பூர்வ ஜென்மத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ஜென்மத்தில தவறுகளை களைந்தெறிந்து வெற்றிக்கான வழி. எந்த விதமான எதிர்நிலை சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி, அதாவது ஒரு எமோஷனை காட்டிவிடக்கூடாது. அதனால்தான் காமப்படு ஆனால் கர்வப்படாது. எதையுமே நீங்கள் விரும்பலாம், அதற்காக உழையுங்கள். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை இது தந்துவிடக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். தொழில்முறை உறவுகளிலே சில சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இந்த 2026 முழுவதுமே காட்டுகிறது. நம்பிக்கை துரோகத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் என்ன செஞ்சால் வெற்றிக்கான வழி இருக்கும்? ஒரு விஷயத்தை உண்மையிலேயே அதில் பற்றற்ற நிலையிலிருந்து வந்து உண்மை, நல்லது, கெட்டது இவற்றை பிரித்து புரிந்து கொள்வது. புரியவில்லை என்றால் புரிந்து இருக்கக்கூடிய நல்ல ஆலோசகரிடம் கேட்பது. பக்தி மார்க்கத்திலே நீங்கள் நிச்சயமாக, அதாவது உங்களை உணர்வது முதலிலே பக்தி. அதன் பின்பு ஒரு நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு குரு என்று ஏன் சொல்கிறேன், அது ஒரு சாதாரண புத்தகமாக இருக்கலாம். ஒரு திடீரென்று நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் அல்லது ஒரு சினிமா இல்லை என்றால் அதில் வரக்கூடிய லோகங்களை மாற்றி விடலாம். அருள் இல்லை என்றால் அந்த லோகம் இல்லை. அந்த லோகம் என்பது எப்போதுமே வாழ்க்கைக்கு உண்மை பேச வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். ஆனால் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எப்படி கம்யூனிகேஷன் குரு உச்சம் பெறக்கூடியதும் பேச்சில் ஏதேனும் ஒரு இரண்டுல ஏதேனும் ஒரு பொய் வந்துவிடும். இதுவே வீழ்ச்சிக்கான வருடம் துவங்கி 16 ஜனவரியிலே செவ்வாய் இறைவனை பக்தி மார்க்கத்திலே அமைப்பு என்பது ஏற்படும். இறைவனை சென்று பார்க்க முடியவில்லை என்றால் இறைவனின் நாமத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் கலியுகத்திலே இறைவனின் பெயரை மட்டுமே சொல்வது கூட வெற்றியை தந்துவிடும். இந்த கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் இந்த 2026 முழுக்க மாற்றமே பெறாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ராகு, சனி, கேது. ஆகையினால் இது உங்களை முழுமையாக ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றவை அவ்வப்போது இணைந்து பிரிந்து பல நிலைகளில பல யோகங்களை ஏற்படுத்தினாலும் நீங்கள் இருக்கக்கூடிய காலம் என்பது 7 சனியினுடைய பாதச்சனி காலம். ராசியில் ராகு 2026 முழுக்க. ஆகையினால் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுங்கள், அத்தனைக்கும் காமப்படலாம். ஆனால் ஒன்று கிடைத்து விட்டது அல்லது ஒன்று இருக்கக்கூடிய விஷயத்துல கர்வப்படாமல் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் 1000 உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அருள்வார். கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த 2026 இருக்கிறதா என்றால் நிச்சயமாக 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கு என்றால் இந்த வருடம் துவங்கும் போது அவர் இருக்கக்கூடிய நிலை 5, பின்னர் 6, பின்னர் 7 என்று இருந்தாலும் கூட பார்வை பலம் மாறி மாறி உங்களுடைய ராசியின் மீதும் ராசிக்கு பின்னும் முன்னும் அமைந்து எப்படியோ உங்களுடைய நிலைகளை தெய்வ அருள் பாய்ச்சி கோடிகளை அள்ளக்கூடிய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது. மேலும் ஒரு விஷயத்துல ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு முக்கிய கிரக நிலை ஒன்று. அது என்னவென்றால் யம கிரகம். அந்த யம கிரகம் என்பது 12ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போது ஒரு மனதிற்குள் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வெளிப்படாமல் காத்து கொள்வதில நீங்கள் கர்வப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதாவது அந்த பயத்தை காத்து விட்டோம் யாருக்கும் தெரியாமல் என்று. அப்படியெல்லாம் இல்லை, காத்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் என்பது இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஆன்மீக சிந்தனை இருந்து
கர்ம வினை பயனினுடைய தீவினையெல்லாம் அனுபவிக்காமல் நல்வினையே தொடர வேண்டும். இது இந்த வருடம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மேலும் ஒரு 13 ஆண்டு காலத்திற்கு இந்த நிலை என்பது இருக்கத்தான் செய்யும். ஆகையினால் இந்த 7 சனி முடிந்தாலும் கூட யமகிரகத்தினுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷனல் பீரியட் என்பது பல ஆண்டுகள் நீடிக்கும். ஆகையினால் இப்போது முதலேயே உள்ளன்போடும் உண்மையோடும் இந்த உயர்வுக்கான வழிகளை தேடிச் செல்லுங்கள். வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. 2ஆம் இடத்து சனி பகவான் கோடிகளை தருவார். ராகு உயரிய எண்ணங்களையும் சீரிய சிந்தனைகளையும் தந்து வேகமாக உங்களை செயல்படுத்தி அவ்வப்போது தரக்கூடிய சனி புதன் இணைவு, சுக்கிரன் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிந்து அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பை தருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் ஒரு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.